ஸ்வேதா கூட நெருங்கி பழகுற சூர்யாவை பார்த்துட்டு மகா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒய்ஃபாக இருக்க ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீயே பாரு எப்படி சாரீ கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு தலைய சாரீ கட்டி எப்போவுமே குங்குமம் வச்சுக்கிட்டு இப்படி தெரிஞ்சுட்டு இருக்க, ஒரு ஸ்டைலாக எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியுதா, எனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நடக்க தெரியுமா அப்படின்றாரு. இங்கே பாரு, நீ வந்து பேசுகிறதே எனக்கு பிடிக்கல, என்னை ஏற்று பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரி லேடிஸ்லாம் பிடிக்காது. அது மட்டும் கிடையாது, உன்னோட ஹேர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு எதுவுமே சரியில்லை, என்னோடய ஒய்ஃபாக இருக்க சில தகுதிகள் வேணும், அந்த தகுதி உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது கேட்டு மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, மகா வந்து சூப்பராக வந்து அழகாக அவங்களுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேஸ் பில்லை வந்து அவங்க அத்தையை கட்ட வச்சிடறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு அவங்க தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்து பரவாயில்ல நானே கட்டுறேன் அப்படின்றாங்க. அது கேட்டு நிம்மதி அடைகிறாங்க சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துட்டு மகாவை எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மகா எவ்வளோ அழகாக இருக்கா, மாடலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே வந்து சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யாவை. அடுத்து மகா ஆஃபீஸ்க்கு போனால் ரொம்ப ஸ்டைலாக வந்து இறங்கிறத பார்த்து சூர்யா அசந்தே போயிடுறாரு. என்ன மகா இப்படி ஹீரோயின் மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர்லாம் வந்து நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட மகா சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க மேடம், சான்ஸே இல்லை மேடம்னு சொல்லிட்டு அவங்களாம் பாராட்டுறாங்க. இந்த மகா வேலைக்கு போனால் வீட்டு வேலையெல்லாம் யார் பண்ணுறது, சமையல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து காயத்ரி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் மகா வந்து பண்ண மாட்டா, அனாமிகாவே இந்த வீட்டில் வந்து சமையல் எல்லாமே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜலட்சுமி. அதை கேட்டு அனாமிகாவும் வந்து காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் மருமக பண்ணோம், ஏன் மருமக பண்ணோம், ஓ மருமக பண்ணக்கூடாதா, இவ்வளோ நாள் அவள் பண்ணிட்டு தானே இருந்தா, இதுக்கப்புறம் சமையல் பொறுப்பெல்லாம் வந்து அனாமிகாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு அனாமிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டு வேலைக்காரியா நான், என்ன போய் இந்த வீட்டு வேலைலாம் செய்ய சொல்கிறாங்களே, இந்த மகாவை தான் நான் வேலைக்காரி ஆக்கலாம்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து ராஜலட்சுமி கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து காயத்ரி பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எப்போவுமே நிர்வாகம் இவங்க ஒருத்தர் தான் பார்த்துக்கணுமா, நாங்களாம் இந்த வீட்டு மருமக தானே, ஏன் மற்றவங்களாம் இல்லையா, அவங்க பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்ராவும் சேர்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ஓ அப்படியா, ஆமாம் நானே பார்த்துருந்தா நல்லா இருக்குமா, இந்த வீட்டு பொறுப்பை இந்த வீட்டு சாவி கொத்த வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க தானே கரெக்டு, எவ்வளோ நாள் தான் நானும் பார்த்துட்டு இருக்க முடியும், சரி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சாவி கொத்த கொடுக்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டோட நிர்வாகம் எல்லாம் ஒன்னோடு தான் மகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு காயத்ரியால் தாக்கிய முடியல, அனாமிகாவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து மகா வந்து வேணாத்தன்றாங்க, அதெல்லாம் தெரியாது, நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிச்சுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ராஜலட்சுமி 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க, இந்த மாதம் செலவுக்குமா, யார் என்ன கேட்டாலும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. மகாவும் அதை வாங்கி வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்துடுறாங்க அனாமிகா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மகா கிட்டேருந்து சாவி எடுத்துகிட்டு வாங்க திருடி அப்படின்றாங்க. ஐயோ நானா அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ தான் நீங்கள் மகாவை பழி வாங்க முடியும் அப்படின்னோடனே சரி ஓகே நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சித்ரா வந்து மகா வந்து தலை சீவிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக சித்ரா என்ன பண்ணுறாங்க, கீழே விடுற சாவியை மகா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுக்குறாங்க. என்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்கள் போயிட்டு மகா போனோடனே பீரோவிலேருந்து திறந்து 5 லட்ச ரூபாயில் வந்து பணத்தில் வந்து எடுக்கணும் அப்படின்னோடனே 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துடுவான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், 2 லட்சம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் மகா மேலே பழி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி சித்ரா எடுத்து வந்து கொடுக்குறாங்க. மகா போனோன்னே அதுலேருந்து பணத்தை 2 லட்ச ரூபா எடுத்துருங்க, ஏன் 2 லட்ச ரூபா எடுக்கணும், 5 லட்ச ரூபா எடுத்துடலாமே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, 2 லட்சம் எடுத்தால் தான் அவள் தான் எடுத்த மாதிரி ஆகிடும், அப்போ அவள் மேலே பழி போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா சரி ஒன்று சூப்பர் ஐடியா, நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை சொல்கிறாங்க சித்ரா. அடுத்து வந்து மகா போனோன்னே வந்து அதே மாதிரி பணத்தை திருட்டு வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பணத்தை திருட்டு சாவியும் கொடுத்துறாங்க அனாமிகா கிட்ட சித்ரா. அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு ராஜலட்சுமி கிட்டே பாருங்கள் மகாக்கா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சாவியை கீழே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிற ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ராஜேஷ்வி கிட்ட பணம் கேட்டு வராங்க ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி வந்து ராகவன் சார் வந்து 5 லட்ச ரூபா இருக்காமே, அதில் வந்து வாங்கிட்டு சொன்னார் 5 லட்ச ரூபாயும் கேட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 3 லட்சம் தான் இருக்குது. 3 லட்சம் எடுத்து கொடுக்குறாங்க. 5 லட்சம் இருக்குன்னு பார்த்தா 3 லட்சம் இருக்குது. 2 லட்சம் வந்து நான் அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. எங்கக்கா போச்சு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காயத்ரி. தெரியல, மகா வந்தால் தான் தெரியும் அப்படின்னாங்க. மகா தான் இந்த பணத்தை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அவங்க மேலே பழியை தூக்கி போடுறாங்க. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, இல்லை உங்கள் மருமக தான் இதை பண்ணியிருக்கான்னொன்னே, ஏன் உன் மருமக தான் சாவி எடுத்து கொடுத்தா, அப்போ அவள் தான் பணத்தை திருடிட்டா நான் சொல்லவா அப்படின்னு சொல்லுவோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து காயத்ரி. அனாமிகா வந்து திருட வேண்டிய அவசியமே இல்லை, அவள் பெரிய இடத்து பொண்ணு அப்படின்னோடனே, யாரும் பெரிய இடம் சின்ன இடம்லாம் ஒன்றும் கிடையாது, திருடணும்னா கண்டிப்பாக திருடலாம், அதனால் நான் யார் மேலேயும் பழியை போட விரும்பலை, மகாவை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க காயத்ரி. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோடனே மகா வீட்டுக்கு வந்தோடனே வந்து பணத்தை பற்றி கேட்குறாங்க. மகா பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வராங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா வந்து பணம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க.
எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அனாமிகாவுக்கும் சித்ராவுக்கும் ஒன்றுமே புரியல. இதோட முடியுது.